வணக்கம், வெல்கம் டு சத்யராஜ் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன் போகிறோன்னா, இன்றைக்கி வந்து மகாலய அமாவாசை. அப்பாவுக்காக வந்து இன்றைக்கி படைப்பாங்க, அதனால் கூப்பிட்ருக்காங்க. வருஷம் நாங்கள் வந்து அங்கே தான் போவோம். இப்போ வந்து அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அங்கே என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க அம்மா வீட்டுக்கு நம்ம போகலாம். நாங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் கீழே இன்ட்ரோ பேசி ஒரு 20 நிமிஷமாக இந்த இடத்துல தான் உட்காந்துட்ருக்கோம். ஆனால் எங்கள் அப்பாவை மட்டும் இன்னும் காணோம். மற்ற எல்லாரும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அவர் வந்த உடனே டக்குன்னு கிளம்பிடணும்னு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக எங்கள் அப்பா வந்துட்டார். ஸோ இப்போ நாங்கள் ஸ்பீடாக வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். தங்கச்சி பையன் வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்கான் ரோஷன். செடி வந்து கீழே விழுந்திருக்கு, அதை வந்து எடுத்து மேலே வைக்கிறதுக்காக அவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஹாய். இன்றைக்கி மகாலய பட்சம். மகாலயம் அப்படின்னா ஒன்று கூடுவது அப்படிங்கிறது தான் பொருள். பட்சம்னா 15 நாட்கள். புரட்டாசி மாதத்தில் வர அமாவாசைக்கு தான் மகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா முன்னோர்கள்லாம் வந்து பூமியில் வந்து நமக்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. இது வந்து நம்புகிறாங்க. அம்மா காலையிலே போயிட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு பொதுவாக வந்து ஆற்றுலையோ இல்லைன்னா கடல்லையோ விடுற வந்து தர்ப்பணம் வந்து யம தர்மராஜா தான் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து கொண்டு போயிட்டு அதை சேர்க்குறாரு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இது வந்து நம்புகிறாங்க. இப்போ வந்து தங்கச்சி வந்து ஏலக்காய் வந்து பொடி பண்ணிகிட்ருக்காங்க அம்மியில். இது வந்து எதுக்காகனா நம்ம சக்கரை பொங்கலுக்கும் அப்புறம் பாயாசத்துக்கும் இது சேர்க்கணும், அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு நெய் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை பாயாசத்துக்கும் நம்ம சக்கரை பொங்கலுக்கும் சேர்த்துக்க போகிறோம். நாங்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடி தங்கச்சி வந்து சக்கரை பொங்கல், பாயாசம், அப்புறம் வந்து சாம்பாருக்கு தேவையான பருப்பு, காய்கறி இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ சக்கரை பொங்கல், பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம காய்கறியில் எடுத்து சேர்த்துக்க போகிறோம். இப்போது சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. என்னம்மா பண்ணுங்க? சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ரோஷன் தான் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்குலாம் தோல் உரித்து அழகாக கொடுத்தான். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஒரு பக்கம் சமையல் ஆகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து செடிகள்லாம் வந்து என்னென்ன வகையான செடிகள்லாம் அம்மா வச்சுருக்காங்க அப்படின்றத சொல்ல போகிறாங்க. அது கூடவே அம்மா ஒரு சில செடிங்களுக்கு குட்டி குட்டி குறிப்புகள் சொல்ல போகிறாங்க. அதுவும் என்ன நோட் பண்ணிக்கோங்க. டெய்லியே பூக்கு வந்து நித்திய மல்லி செடி வாங்கி வச்சுது. இது பறந்து கீழே இருந்து மேலே மாடிக்கு வந்துடுச்சு. இதெல்லாம் பூ. ஒரு துணி காத்தாக்கு வச்சுருக்குது. அறுவட்டா மாதத்துக்கு வருஷம் வைப்பேன். இது ஒரு கத்தாயி இதில் வானலில் அப்படியே சூடு காமிச்சு பிழிஞ்சு ஊற்றுனா காது வலி போயிடும். இது ஒரு இது குழந்தைங்களுக்கு வந்து அதே மாதிரி சூடு பண்ணி பிழிஞ்சு ஊற்றுனா சளி போயிடும். இது பேர் என்னம்மா? இது வந்து கொடி கத்தாய், கொடிக்கல்லி. இது வந்து பிரண்டை. இதெல்லாம் ஊறுகாய் அரைச்சி சாப்பிட்லாம், கால் வலிக்கெல்லாம் நல்லா ஊறுகாய் அரைச்சி சாப்பிட்லாம். இது வந்து பசலைக்கீரை பருப்பு போட்டு கடையெல்லாம். அது இதுவும் வந்து அதுதான் ரெண்டு தான். இது வந்து கீரை போட்டிருக்கிறேன். இந்த சிறுகீரை போட்டுக்கிறேன். எவ்வளோ நாள் ஆச்சு போட்டு ஒரு 2 வாரம் ஆகுது. இது வந்து இது கொத்தமல்லி, புதினியா. இது வந்து வெந்தயம் போட்டேன். வெந்தய செடி இது. இது ஒரு பூ செடி, கற்பூரவல்லி. இதுவும் வந்து அதான் இதுதான் புதினியா தான். இது வந்து கீரை
பொன்னானி கீரை, சீமை பொன்னானி கீரை. இது சீமை பொன்னானி. இது வந்து சிறுகீரை. இதுக்கோசம் இது விரைக்கோசம் விட்டு வச்சுக்கிறேன். சிறுகீரை இது வந்து மணி பிளான்ட். இது வந்து ஒரு சிறுநீரக செடி. இது என்ன செடி? சிறுநீரக செடி. அது வந்து ஒரு பூச்சிக்கடி விஷக்கடி இருந்தால் இந்த இலையை சாப்பிட்டா அந்த விஷம் எடுத்துடும் இந்த செடி. இந்த செடி இது வந்து கீரை. இதுவும் கீரை தான், பசலைக்கீரை. இதுவும் அந்த கீரை தான். இது என்னது? அது கொடிக்கல்லி. அங்கே பார்த்தீங்களா அந்த கொடிக்கல்லி. இதுவும் அதுவே தான், அதுவே கீரை தான். அதுக்கு காம்பு உடச்சி வச்சா வந்துடும். இதுவும் அந்த சிறுகீரை. சிறுகீரை பாவக்காய் செடி. இது வந்து இதுவும் சிறுகீரை. இது பசலைக்கீரை. இது வந்து மணி பிளான்ட். இது செம்பருத்தி. அதுவும் செம்பருத்தி. இது என்ன செடி அம்மா? சிறுநீரக செடி. அது விஷக்கடிக்கெல்லாம் நல்லா ஆகிடும். இது சாப்பிட்டா இந்த இலையை சாப்பிட்டு சுகர் கூட சாப்பிடலாம், நல்லா ஆகிடும். இது வந்து நெத்திய கல்யாணி. இந்த பூ சுகருக்கு சாப்பிட்டாவே நல்லா ஆகிடும். இந்த பூ 4 பூ போட்டு தண்ணியில் போட்டு நித்திய கல்யாணி. இது வந்து இது தொலைச்சி. இது வந்து இது வருங்க அவரைக்காயில எல்லாம் செடி மொழியுது. இது வரு இது படர்ந்து போய் காய் காய்க்குது. இதோ பாரு காய் காய்க்குது பாரு. மேலெல்லாம் பாவக்காய் மேலே வரைக்கும் வருக்குது. அந்த பிஞ்சு உடுத்து இப்போ தான் தெரியாது அவ்வளோவா. இது அதே காதுக்கு விடுறது தான். இது செடி. இது எடுத்து உங்களுக்கு கூட காது வலிக்கு ஊற்றலாம். காது விடுறது. இது பேர் என்ன தெரியுமா? இது வந்து அதான் கத்தாயி. காது இது ஒரு வகையான கற்றாழை செடி. அது ஒரு கத்தாயின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே தான். இது நீங்களாமா போட்டது? இது கத்தாயி நான் தான் போட்டேன். பிடிக்குமே, நீங்கள் கூட வைக்கலாமா அதில். இங்கேருந்து செடியாக வச்சேன். அங்கேருந்து தூக்கின்னு வந்து வச்சு இது வச்சு கீழே வச்சு போட்டுட்டேன். அது 3 முழம் ஒரு நாளைக்கு பூக்கும். டெய்லி பூக்கும், நல்லா பூக்கும். டெய்லி தண்ணி ஊற்றினே இருக்கணும். இப்போ வடை மட்டும் தான் போட்டு எடுக்கணும். இப்போ அதுவுமே போட்டுட்ருக்கோம். உளுந்து வடை போட்டு எடுத்துட்டோம். இப்போ மசால் வடை ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தங்கச்சி வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்ருக்காங்க விளக்குக்கு. அதுக்கப்புறம் நம்ம படைக்கிற துணிக்கு எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் வைக்கணும். சமையல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். சாம்பார், அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல், வாழைக்காய் போட்டி மாஸ், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா, ரசம், தயிர், வடை, மசால் வடை, அதுக்கப்புறம் பாயாசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பொங்கல் எல்லாமே. இப்போ படையல் வந்து போட்டுட்ருக்காங்க. பண்ணுங்கம்மா. ரோஷன், நீ பண்ணு ரோஷன்.
வந்துச்சுமா வந்துச்சு ரைட் ஹேண்டர் தள்ளி வந்து இப்படி வந்துரு ஹே இப்படி வந்துரு ஒன்றும் பண்ணாது சாப்பிடுது போதும் எடுக்குது உட்காந்து இப்போ வந்து மணி 4:30 ஆகுது. நான் அம்மா வீட்டிலேருந்து என் வீட்டுக்கு கிளம்புறேன். எப்போவுமே அம்மா வந்தாக்கா ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க. இன்றைக்கி வந்து வத்தல் போட்டிருக்காங்க, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கோதுமை மாவு அரைச்சி கொடுத்துருக்காங்க, இடியாப்ப மாவு, அதுக்கப்புறம் வந்து காய்கறி, அப்புறம் நைட்டுக்கு டின்னர் வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ அதெல்லாமே நாங்கள் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறோம். பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ஃபோட்டோ பிடிக்கிறாங்க ஹாய் காட்டுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பாய் 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 ஃபோன் பண்ணுவேன்னா சரி அம்மா அங்க இருக்கு